ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, ஆடி முதல் நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தொடங்குது. அம்மனை வீட்டுக்கு அழைக்கின்ற முறையே நம்ம ஒரு சின்ன தீபம் ஏற்றினாலே போதும், அந்த அம்பாள் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாள். அதை எப்படி செய்யணும், என்ன பூஜை அறையில் விளக்கேற்றணும், என்ன நிலைவாசலில் விளக்கேற்றணுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளியிலே நமக்கு ஆரம்பிக்கின்றது. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைகின்றது. ஆடி மாதம் வந்துட்டாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் பார்த்திங்கன்னா அம்மன் பாடல்கள் இருக்கும். அம்மனுக்கு காலையிலே அபிஷேகம் பண்ணி அழகான பட்டு ஆடைகள் சாத்தி நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு தெய்வீக ஆற்றலுடன் அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக ஒரு அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவோடு சந்தோஷமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு கூழ் வார்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேர்த்தி கடன் செலுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக அமைகின்றது. இப்போது அதே மாதிரி தான் நம்முடைய வீட்லேயும் ஆடி முதல் நாள் அன்றே அம்மனை அழைக்கக்கூடிய வழியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விளக்கேற்றி அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைப்பது எப்படி என்று பார்க்கலாம். ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை தொடங்குறதுனால வியாழக்கிழமை வீட்டெல்லாம் அழகாக சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையெல்லாம் பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு பழைய பொட்டெல்லாம் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா அந்த பூஜை அறையை நல்லா வாசனை திரவியங்களால் நிறையா வச்சிங்கன்னா அழகாக ஒரு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். நம்ம கோவிலில் இருக்கிற மனம் போல் நம்ம பூஜை அறையில் வர்றதுக்கு நிறைய வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல நம்ம நிலைவாசலில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை நல்லா சொருகி வைக்கணும். அதுக்கப்புறம் மாங்கொத்து நல்லா சொருகி வைக்கணும். வீட்டு பூஜை அறையில் ஒரு கலச செம்பில் நல்லா நீர் நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ₹1 நாணயம் போட்டு அதில் வேப்பிலை நல்லா அழகாக அது உள்ளார வைக்கணும். நிலைவாசலில் முழுவதுமாக நல்ல மஞ்சளை மொழுகி குங்குமம் கோலமெல்லாம் போட்டு 2 பக்கமும் தாம்பூலத்தட்டில் வைங்க. தாம்பூலத்தட்டுக்கு மேலே வேப்பிலைக்காரி பூவாடைக்காரி அவ்வளோ அவ்வளோ அழகாக நம்ம அவளை கூப்பிடும்போது நம்ம அந்த வேப்பிலைக்கு சொந்தக்காரியான அந்த அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் பொழுது ரொம்பவே அவள் மனம் உருகி நம்ம வீட்டுக்கு வருவான்றது ஐதீகம். அந்த தட்டில் வேப்பிலை மேலே நீங்கள் புதுசாக அகல் விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் நெய் தீபம் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த ஏற்றி வைக்கும் பொழுது காலையில் பூஜை செய்யும் பொழுது அந்த அம்மன் உங்களை வீட்டு தேடி வருவாங்கன்றது ஐதீகம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் பூஜை அறையில் கலச செம்புன்றது கம்பல்சரி வைக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சு இடித்து அது கூட வேப்பிலை வெல்லம் கலந்து நம்ம மாவு வைக்கணும். அதே மாதிரி கூழ் இருந்தால் கூழ் செஞ்சு வைப்பாங்க. ஒரு சிலர் 5 வெள்ளிக்கிழமையும் செஞ்சு வைப்பாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அல்லது 3வது வெள்ளிக்கிழமையில் செய்வாங்க. உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ கூழ் வார்த்து நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்பவே விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதத்தில் நல்ல கருவாடு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு சிலரது வழக்கமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சு அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குறைகளை சொல்லி ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அவங்க பேரை 3 முறை உச்சரித்து, அம்மா பூவாடைக்காரியே எங்கள் வீட்டுக்கு வாடி, அம்மா வேப்பிலைக்காரியே எங்கள் வீட்டுக்கு வாடின்னு உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அவங்க பேரை சொல்லி 3 முறை உச்சரித்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அடுத்தது பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். தேங்காய் உடைக்கிறதுனாலும் உடைக்கலாம். ஊதுவத்தி வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் செய்யலாம். இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது சுமங்கலிங்களை வர வச்சு அவங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு வளையல் மங்கள பொருட்கள் வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதும் இருக்குது. அது நமக்கு சுமங்கலி வரத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருட்கள் நம்ம வீட்டில் அந்த வருடம் முழுவதுமே அந்த அம்பாளுடைய ஆசி நம்மக்கிட்ட கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாவே நம்ம ஃபஸ்ட்டு
மகாலட்சுமியை தான் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். அதில் கல்லுப்பு வந்து வாங்கணும். அவங்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், இதில் மஞ்சத்தூள் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த விரலி மஞ்சளுங்கிறது வந்து சாட்சாத் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த விரலி மஞ்சளை ஒரு மஞ்சளோ அல்லது 2 மஞ்சளோ உங்களுக்கு எத்தனை முடியுதோ, இல்லைன்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வர சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காகவும் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிக்கிறது வந்து ரொம்பவே விசேஷமானது. அதுக்கப்புறம் வந்து குங்குமம், மஞ்சள், குங்குமம், அடுத்தது வளையல், பச்சை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர் வந்து நீங்கள் கல் வளையல் வந்து வாங்கிக்கணும். அதை நீங்கள் கை நிறைய இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்கள் கையில் நிரம்ப போட்டுக்கோங்க. ரொம்பவே சுமங்கலி கடாட்சத்தை தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வளையலுக்கு இருக்க மகிமை வேறு எதுக்குமே கிடையாது. அடுத்தது கற்கண்டு வாங்கலாம். இது வந்து நம்ம தீபம் ஏற்றி வைக்கும்போது அந்த அக்னி பகவானுக்கு நம்ம நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு. இது மகாலட்சுமி கடாசத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் டைமண்ட் கற்கண்டு வந்து வாங்கலாம். இனிப்பு பொருட்களில் இது வாங்குங்க. அடுத்தது துவரம் பருப்பு. துவரம் பருப்புன்றது அங்காரகனுக்கு உரியது, முருகப்பெருமானுக்கு உரியது. இருந்தாலும் துவரம் பருப்பு மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அடுத்தது மொச்சப்பயிறு. நீங்கள் சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த மொச்சப்பயிரை வந்து நவ தானியங்களை ஒரு தானியமாக வந்து இந்த மொச்சையை வந்து இருக்கிறதுனால இதையும் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லைனா இந்த வெள்ளிக்கிழமையில் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு செஞ்சு நீங்கள் படைக்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே சுக்கிர பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். ஆடி மாதத்தில் அம்மனை அழைக்கிறது வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறோம். அழகாக விளக்கு ஏற்றுங்க, அம்மனை வந்து பூஜை அறையில் உட்கார வைங்க. உங்கள் வீடு அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். வர சுமங்கலிக்கு வந்து நீங்கள் மங்கள பொருட்கள் கொடுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம கிடைக்கும். அன்றைக்கி வாங்க வேண்டிய பொருட்களில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று வாங்குங்க, இல்லைன்னா எல்லாமே வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.